நாம் இப்போ நிம்மதியான தூக்கத்தில் இருக்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் எல்லையோர பகுதியில் பாதுகாப்பு பணியை மேற்கொள்ளக்கூடிய இந்திய இராணுவ வீரர்கள். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் ஒரு புதுசாக ஒரு ஸ்லீப்பிங் பேக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட்டு டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்திய இராணுவ வீரர்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துல பாதுகாப்பு பணியை மேற்கொள்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடுமையான பனி சரிவு இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா சியாசின், அது இல்லாமல் காரக்கோரம் இந்த மலைத்தொடர் பகுதியில் பார்த்தீங்கன்னா இராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியை மேற்கொள்ளும் போது அவங்களுக்கு சரியான ஸ்லீப்பிங் இல்லாதனால உடலளவிலும் சரி மனதளவிலும் சரி ரொம்ப அதிக அளவு அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் இவங்களுக்கு புதுசாக ஒரு ஸ்லீப்பிங் பேக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்லீப்பிங் பேக்கை உருவாக்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா தி ஓரியன்டேஷன் எக்யூப்மெண்ட் ஃபேக்ட்ரி. இது பார்த்தீங்கன்னா கான்பூரில் இருக்குது. இந்த கம்பெனி ஒரு ஸ்லீப்பிங் பேக்கை உருவாக்கியிருக்காங்க. இந்த பேக்கில் இராணுவ வீரர்கள் படுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடல் வெப்பநிலை சீராக இருக்கிற மாதிரியும் நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக்கை உருவாக்கியிருக்காங்க. இந்த பேக் பார்த்தீங்கன்னா சோதனை முயற்சியில் வெற்றி அடைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நாங்கள் லார்ஜ் ஸ்கேலில் இந்த பேக் உருவாக்கி இந்திய ராணுவ வீரர்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட்டும் இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட்டுடைய இந்த செயல்பாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நாம் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.